நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களின் படத்தை நம்ம வீட்டில் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு முறை சுற்றி பாருங்க. இறைவனை வழிபடுவது போல நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடும் பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. தினமுமே அவர்களுக்கு ஊதுபத்தி ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடும் பழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்கு. அப்படி இறந்தவர்களின் படத்தை நம்ம வீட்டில் எங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்திற்கு அது நல்லதா கெடுதலா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இறந்து போன முன்னோர்களின் திருவுருவப் படம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வைத்து வழிபடும் பழக்கம் எல்லார் வீட்டிலுமே இருக்குது. அமாவாசை திதி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் முன்னோர்களை வழிபட வேண்டுமா? அப்படி வழிபடுவோன்னா எப்படி வழிபட வேண்டும்? அவர்களின் படங்களை எந்த இடத்தில் எந்த திசை நோக்கி வைத்து வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பல கேள்விகள் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி முன்னோர்கள் வழிபாட்டை தினசரி எப்படி வைக்கணும், அவர்களுடைய படத்தை எங்கு வைத்தா குடும்பத்திற்கு நல்லது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி முதலாவதாக வருது. கண்டிப்பாக இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இறந்தவர்களை தெய்வமாக நினைத்து நம்ம வழிபட்டாலும் கூட அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுனால வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணத்திற்கு ஆட்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறதும், அதனால் இறைவன் படத்திற்கு சமமாக அவர்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திர நியதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இறந்தவர்களின் படங்களை வீட்டில் எங்கே தான் வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி அடுத்தது எழுதா. கண்டிப்பாக பூஜை அறை, படுக்கை அறை, இந்த 2 அறையையும் தவிர்த்து விட்டு